சரி, நான் உன் வழிக்கே வரேன். அவங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் நீ கேள்வி கேட்காம கட்டிப்பியன்ற நம்பிக்கையோட அவங்க எதையும் உன்கிட்ட சொல்லாமலே இருந்ததாகவே வச்சுப்போம். அம்மாவுக்காக நீ எல்லாத்தையுமே மறந்து அவங்க சொல்ற மாதிரியே வானத்தையே கல்யாணம் பண்ணிப்ப. ஆனா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க அங்க ஆர்த்தி அண்ணியோட நிலைமை. உன் முடிவை நீ மாத்தின மாதிரி அவங்களால அவ்வளவு ஈஸியா இதை கடந்து போக முடியாது. டேய், நான் கட்டிக்க போற பொண்ண எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? அம்மாவுக்கு பிடிக்க வேணா? பொண்ணை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு அம்மா போனப்போ அவங்க நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு தான் ஆர்த்திக்கு பதிலா வானதியை பேசி முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் போய் என்ன பேசினாலும் அதுல பிரயோஜனமே இல்லடா. நீ கட்டிக்க போற பொண்ணு அம்மாக்கு பிடிக்கணும்னு நீ நினைக்கிறியே, அதே மாதிரி அவங்க பார்த்திருக்க பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கணுமா வேணாமா? வாழ்க்கை முழுக்க உன்னால ஆர்த்தியா நீ நினைப்பே இல்லாம உன்னால வாழ முடியும்னு சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். முடியாதுல்ல? ஏன விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கைய இவ்ளோ வலுக்கட்டாயமா எடுத்துக்கிற? வாழ்க்கையில நம்ம எத்தனையோ விஷயங்கள் மேல ஆசைப்படுறோம், ஆனா அது எல்லாமே நம்ம கிடைச்சிடறது இல்லையே. அதே மாதிரி இதையும் நினைச்சுக்க வேண்டியதுதான். என் விருப்பம் என்னங்கிறத அம்மா கிட்ட சொல்லி அவங்க எடுத்த முடிவு தப்புங்கிறத நான் யார்கிட்டயும் வெளிச்சம் போட்டு காட்ட விரும்பல. நீ விட, என் கஷ்டம் என்னோட போட்டோம். இவ்ளோ நடந்தும் நீ அம்மா விட்டு கொடுக்காம தான் பேசுறல. என்ன கேட்டா இவ்ளோ குழப்பத்துக்கான ஒரே காரணம் அம்மா தான் நான் சொல்லுவேன். அது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம், ஆனா என்ன கேட்டா எனக்கு எது சரியோ அதுதான் அம்மா செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நான் ஏத்துக்கு தான் செய்யணும். அண்ணா, இதுக்கு மேல அம்மாவை பத்தி குறை சொல்லாத. என் பொண்ணு ஆர்த்தியை பொண்ணு பார்க்க வந்துட்டு கடைசியில வானத்தையே நிச்சயம் பண்ணிட்டீங்களே. உங்க எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சு ஆளாளுக்கு ஒரு நியாயம் பேசி மொத்த குடும்பமும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. நல்ல அம்மா, நல்ல புள்ள. அவங்க இவ்ளோ பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் நான் பொறுமையா இருக்கேனா, அது என் மருமக வானதிக்காக மட்டும்தான். இவ்ளோ தூரம் என் பொறுமையை சோதிச்சுட்டு முடியாதுன்னு மட்டும் சொல்லட்டும். உடனடியா கார்த்திக்கும் வானத்திக்கும் கல்யாணம் பண்ணி நான் இங்கிருந்து கூட்டிட்டு போவேன். ராஜி, அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா ஏன் விருப்பப்படிதான் நான் இதை நடத்தி ஆகணும். குறிச்ச கல்யாண தேதிக்கு முன்னாடியே வானத்தியை என் மருமகளை ஆக்கிக்கிறத எப்படி அவங்களால தடுக்க முடியும்னு நானும் பார்க்கறேன். இந்த ராஜேஸ்வரி எப்பவும் அன்புக்கு மட்டும்தான் அடங்கி போவா. தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைச்சாங்க, நடக்க போறது ரொம்ப விபரீதமா இருக்கும். முறைப்படி அவங்க வானத்தைய கட்டித்தராங்களா, இல்ல நம்ம இஷ்டப்படி அவளை நம்ம மருமகளை ஆக்கிக்க போறோமான்னு அவங்களே முடிவு பண்ணி சொல்லட்டும். அத்தை எப்படித்தான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மருது. மறுபடியும் உங்களை இந்த வீட்டுல பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அத்தை. எதுக்கு வெளியில நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. ஏய், என்னடா வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே அத்தை அத்தை அத்தைன்னு உருகுற?
இத்தனை வருஷமா உன்னை அவங்க வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டாங்களேங்கிறதுக்காக நீ எவ்வளவு மரியாதையா நடத்துற? இந்த மதிப்பையும் மரியாதையையும் உனக்கு அவங்க கொடுத்தாங்களா? மா, நடந்ததுக்கெல்லாம் அத்தை என்னம்மா பண்ணுவாங்க பாவம். ம்? மாமாவுக்கு நம்ம பண்ற அடிதடி கட்ட பஞ்சாயத்து பிடிக்கல. அவர் எவ்வளவோ நிறுத்த சொல்லியும் நான் அதை கேட்கல. மொத்தமா என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாரு. இதுல அத்தையோட தப்பு என்ன இருக்கு சொல்லு? மாமா எந்த அளவுக்கு என் மேல வெறுப்பா இருந்தாரோ அதை விட அதிகமா அத்தை என் மேல பாசமா இருந்தாங்க தெரியுமா? இன்னும் அந்த பாசம் இருக்க போய் தான் இன்னைக்கு நம்மளை தேடி வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. ஹ, இது பாசத்துக்காக வந்த மாதிரி தெரியல, ஏதோ தேவைக்கு வந்த மாதிரி தெரியுது. உன்னை பிடிக்கலங்கிறதுக்காக கூட பிறந்த அக்கா என்னையும் உன் மாம ஒதுக்கி வச்சது எந்த விதத்துலடா நியாயம்? மா, இந்த கேள்வியெல்லாம் மாமா உன்னை ஒரு நாள் தேடி வருவார்ல, அப்ப அவர்கிட்ட கேளு. உன் கோவத்தை அத்தை கிட்ட காட்டுறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுமா. அத்தை, நீங்க வாங்க, உள்ள வாங்க. அத்தை, நான் தான் சொல்றேன்ல, வாங்க அத்தை, உள்ள வாங்க. வாங்க அத்தை, வாங்க. வாங்க அத்தை, உட்காருங்க. மா, அத்தைக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ம்? இருக்கட்டும் மருது, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்ப வரைக்கும் நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்கிறத என்னால நம்பவே முடியல அத்தை. உங்களை தினமும் கடத்தெருவுல பாக்குறப்பெல்லாம் வந்து பேசலாமேன்னு நினைப்பேன். ஆனா நீங்க என்கிட்ட பேசாம போயிட்டீங்கன்னா மனசுக்கு கஷ்டமாயிடுமேன்னு தான் விருப்பம் இருந்தும் உங்களை விட்டு விலகியே இருந்துட்டேன். நம்ம ஆர்த்திக்கு நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை வீடு நல்ல பெரிய இடமாமே. எப்படியோ 2 பொண்ணுல ஒருத்திய நல்லபடியா கரை சேர்த்து உங்க கடமையை முடிச்சிட்டீங்க. இன்னும் இருக்கிறது வானதி மட்டும்தான். ஆனா அவளை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவளுக்குன்னு பிறந்தவன் நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்ல. அப்படின்னு நீ நினைச்சா மட்டும் போதுமா? பொண்ணு கொடுக்கறவங்க அதுக்கு முதல்ல சம்மதிக்க வேண்டாம்? சம்மதிக்காம எங்கம்மா போயிட போறாங்க? ம், அத்தையும் மாமாவும் ஒத்துக்கிட்டா அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுவேன். ம். இல்லைனா வானதிய தூக்கிட்டு போயாவது அவ கழுத்துல தாலியை கட்டிட மாட்டேன். என் மாமன் பொண்ணுகிட்ட எனக்கு இல்லாத உரிமையா என்ன? அந்த நம்பிக்கையில தான் உன் தலையில அவளை ஒழிச்சு கட்டணும்னு இங்க வந்திருக்கேன்.